ஆசிரியர் பயணம், ஆத்தர் ஸ்டோரி. நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணராக ஆரம்பிக்கல. நான் ஒரு சாதாரண மனிதன். உங்களப் போலவே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் என் மனதுல எப்போதும் இருந்தது. தமிழர்களின் அறிவும், திறமையும் உலகளவில் செல்ல வேண்டும். தமிழ்நாட்டுல பல திறமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அறிவு உலகிற்கு செல்லாமல், பல நேரங்கள்ல ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள மட்டுமே இருக்கும். இதுக்கான முக்கிய காரணங்கள் தொழில்நுட்ப பயம், டிஜிட்டல் கருவிகள் பற்றிய அறிவின்மை, சரியான வழிகாட்டல் இல்லாம நான் இந்த பிரச்சனைய நேரடியா பார்த்தேன். பல தொழிலாளர்கள், வியாபாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் என்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி கேட்டாங்க. நாங்கள் எப்படி டிஜிட்டல் உலகில முன்னேறலாம்? அந்த கேள்வி தான் இந்த பயணத்த ஆரம்பிச்சது. நான் உலகின் பல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மற்றும் ஏஐ சிஸ்டம்ஸ் பத்தி கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். அந்த அறிவை தமிழில எளிமையாக விளக்க முயன்றேன். அப்போது ஒரு பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சது. பிரச்சனை தொழில்நுட்பத்தில இல்ல. பிரச்சனை மன சிந்தனை முறையில உள்ளது. ஒரு மனிதன் தனது மனதை மாற்றாமல் புதிய தொழில்நுட்பத்தை கத்துக்கொள்ள முடியாது. அதனால நான் 2 விஷயங்களை இணைக்க முடிவு செய்தேன். மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் ஏஐ ஆட்டோமேஷன். இதன் விளைவாக உருவான கருத்து தான். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. ஒரு மனிதன் தனது மன விழிப்புணர்வை வளர்த்து ஏஐ கருவிகளை பயன்படுத்தி தனது அறிவை டிஜிட்டல் எக்கோசிஸ்டமாக மாற்ற முடியும். இந்த புத்தகம் அந்த பயணத்தின் ஒரு வழிகாட்டி. இந்த புத்தகம் ஒரு தியரி புக் அல்ல. இது ஒரு பிராக்டிக்கல் ரோட் மேப். இந்த புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் சிந்தனை முறையை புரிந்து கொள்ள, ஏஐ கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள, தங்கள் அறிவை உலகுடன் பகிர இந்த 3ஐயும் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் இந்த புத்தகத்தை எழுதுறதன் காரணம் ரொம்ப எளிமையானது. தமிழர்களின் அறிவு உலகிற்கு செல்ல வேண்டும். அதுக்கான கருவிகள் இன்னைக்கு நம்மிடமிட்டு இருக்கின்றன. ஏஐ, இன்டர்நெட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த கருவிகளை சரியாக பயன்படுத்தினால், ஒரு மனிதன் தனியா இருந்தாலும் உலகளவுல தாக்கத்தை உருவாக்க முடியும். இந்த புத்தகம் அந்த பயணத்துக்கு ஒரு தொடக்கம். நீங்க தயாராக இருந்தா, இந்த பயணம் உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆசிரியர் பயணம், ஆத்தர் ஸ்டோரி. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் பின்னால ஒரு கதை இருக்கும். அது வெறும் எழுத்தின் கதை அல்ல. அது ஒரு மனிதனின் அனுபவம், தேடல் மற்றும் மாற்றத்தின் கதை. இந்த புத்தகத்தின் பின்னாலும் அப்படியே ஒரு பயணம் உள்ளது. நான் ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்துல பிறந்தவன் அல்ல. நான் ஒரு பெரிய கல்வி பின்னணி கொண்ட ஆராய்ச்சியாளனும் அல்ல. நான் உங்களைப் போலவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரு சாதாரண தமிழன். என் பயணத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவா கவனித்தேன். தமிழ்நாட்டுல எண்ணற்ற திறமையான மனிதர்கள் இருக்கிறாங்க. சிறந்த தொழிலாளர்கள், சிறந்த வியாபாரிகள், சிறந்த கலைஞர்கள், சிறந்த அறிவாளிகள். ஆனால் அவங்களின் திறமை உலகிற்கு செல்லாமல் ஒரு சிறிய வட்டத்துக்குள் மட்டுமே சிக்கிக்கொள்கிறது. இதற்கான காரணம் திறமையின்மை அல்ல. பெரும்பாலும் காரணம் தொழில்நுட்ப பயம், டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த தெரியாமை, தங்களுடைய அறிவை எப்படி பகிர வேண்டும் என்ற புரிதல் இல்லாம இந்த பிரச்சனையை நான் பல இடங்கள்ல நேரடியாக பார்த்தேன். பலர் என்கிட்ட கேட்குற ஒரு பொதுவான கேள்வி இருந்தது. எங்கள் தொழில் அல்லது அறிவை டிஜிட்டல் உலகில எப்படி வளர்க்கலாம்? இந்த கேள்வி என்னை ஒரு ஆழமான தேடலுக்கு அழைத்துச் சென்றது. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிசினஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் மற்றும் ஏஐ டூல்ஸை பத்தி கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். இந்த கருவிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. ஆனா ஒரு முக்கியமான உண்மை விரைவா எனக்கு புரிஞ்சது. பிரச்சனை தொழில்நுட்பத்துல இல்ல. பிரச்சனை மன சிந்தனை முறையில உள்ளது. ஒரு மனிதன் தனது மனத்துல பயம், சந்தேகம், தன்னம்பிக்கை குறைவு இவற்றோட இருந்தா, அவன் எவ்வளவு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாது. அதனால தான் நான் ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தேன். ஒரு மனிதன் வளர வேண்டுமானால் 2 விஷயங்கள் அவசியம். மன விழிப்புணர்வு, மைண்ட் அவேர்னஸ் மற்றும் டிஜிட்டல் திறன், டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 ஒன்றாக சேர்ந்தால் தான் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் உருவாகும். இந்த எண்ணத்திலிருந்து உருவான கருத்து தான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. ஒரு மனிதன் தனது சிந்தனையை தெளிவுபடுத்தி ஏஐ கருவிகளை பயன்படுத்தி தனது அறிவையும் வேலைகளையும் ஆட்டோமேஷன் பயிரும் ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். இன்னைய உலகத்துல ஒருத்தர் தனியா இருந்தாலும் ஏஐ உதவியுடன் ஒரு டிஜிட்டல் டீம் போல வேலை செய்ய முடியும். இந்த புத்தகம் அந்த கருத்தை தமிழில எளிமையா விளக்க முயற்சி செய்கிறது. என் நோக்கம் மிகவும் எளிமையானது. தமிழர்கள் தொழில்நுட்பத்தை பயப்படாமல் பயன்படுத்த வேண்டும். தமிழர்களின் அறிவு உலகிற்கு செல்ல வேண்டும்.
ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தை ஒரு டிஜிட்டல் அசெட்டாக மாற்ற வேண்டும். இந்த புத்தகம் அந்த பயணத்தின் ஒரு தொடக்கம். இந்த புத்தகத்த படிக்கிறோம், நீங்க செய்து ஒரு விஷயத்த நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் சாதாரண வாசகர் அல்ல. நீங்க ஒரு கிரியேட்டராக மாறலாம். ஒரு நாலேட்ஜ் லீடராக மாறலாம். ஒரு டிஜிட்டல் இக்கோசிஸ்டம் உருவாக்கலாம். இந்த புத்தகம் அந்த பாதையை காட்டும் ஒரு வழிகாட்டி மட்டுமே. பயணம் உங்கள் கைகளில் உள்ளது. புரிதல் செலந்த டிஜிட்டல் வளர்ச்சி நிபுணர்.